அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. உங்கள் எல்லோரையும் ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷன் சார்பில் இந்த வகுப்புக்கு வருகவென வரவேற்கிறேன். முதல்ல இந்த ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லிடுறேன்னா, நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. இது என்ன, யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிற விவரம் தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த வகுப்பை நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணாங்க. அந்த அட்மின் இதுக்காக அப்ரூவல் கொடுத்தாங்க. அந்த பெரியோர்களுக்கு, அந்த அன்பர்களுக்கு ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷன் சார்பில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த ட்ரஸ்ட் எங்கே இருக்குது, இந்த ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி அருகே இருக்கக்கூடிய ஆயக்குடியில் ஆத்மலிங்கா கோயில் அப்படிங்கிற கோயில் இருக்குது. அங்கே தியானத்திற்காக இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சித்தர்களுடைய முறையில் இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோவிலினுடைய ட்ரஸ்ட்டு தான் இந்த ஃபவுண்டேஷன், தான் இந்த ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷன். இதுவரையிலும் நாங்கள் நிறைய நூற்றுக்கணக்கான வகுப்புகள் எடுத்திருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் சிறிய அளவில் நடந்தது. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் சார்பில் இதை எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய சித்தர்களுடைய, ஞானிகளுடைய இந்த அளப்பரிய ஞானத்தை, இந்த உலகம் மறந்து போன இந்த அற்புதமான அறிவை நாம் மீண்டும் இந்த உலக மக்களின் நன்மை கருதி மீண்டும் எல்லோருடைய வீட்டிற்கும், ஒவ்வொருடைய மனதிற்கும், ஒவ்வொருடைய நல்வாழ்விற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஃபவுண்டேஷன் சார்பில் இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. இந்த வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கோம். இப்போ நாம வகுப்புக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிறைய விதமான மருத்துவ முறைகள் உண்டு. அந்த மருத்துவ முறைகளுக்கு எல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கும். உதாரணமா அலோபதினா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும், சித்தானா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும், ஆயுர்வேதானா அதுக்கு ஒரு கான்செப்ட். இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வைத்திய முறைக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் யான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கான்செப்ட், அந்த இன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருள், பெண் தன்மை, தன்னை எது வந்தாலும் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. பெண் தன்மை அப்படிங்கிறது அப்படிதான். அது தனக்குள் என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள், அனுமதிக்கு, அந்த நிலை தான் இந்த தன்மை. அப்போ இந்த யான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆண் தன்மை. இன் அப்படிங்கிறது இருள் என்றால், யான் என்பது வெளிச்சம், ஆண் தன்மை. இன் அப்படிங்கிறது உள்ளே வருவதை ஏற்றுக்கொள்வது, யான் அப்படிங்கிறது தன்னிலிருந்து செலுத்துவது. அதனாலதான் தன்னிடம் இருப்பதை செலுத்துவது. அதனாலதான் அதை ஆண் தன்மைன்னு சொல்றோம். பெண் தன்மை ஆணிடம் இருந்து வரக்கூடியதை ஏற்றுக்கொள். அப்போ இந்த இரண்டும், வாங்குவதும் தள்ளுவதும் இரண்டும் சேர்ந்துதான் ஒரு முழுமையான இயக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த இன்யான் தத்துவம். அது அவங்களுடைய மருத்துவ முறைகளில் ஒன்று. இவைகளுக்கெல்லாம் தலையாய ஒரு கான்செப்டா இது எல்லாமே இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் அப்படின்னா இந்த சீனாவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் கான்செப்ட் தான். ஆனா நம்முடைய சித்தர்கள் அதையும் தாண்டி ஒரு கான்செப்டை உருவாக்கினார். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு தொழில்நுட்பம் உண்டு. ராக்கெட் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எதை எடுத்தீங்கனாலும் அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் உண்டு. மருத்துவம்னா அதுக்கு ஒரு விதமான தொழில்நுட்பம் உண்டு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு விதமான தொழில்நுட்பம் இருக்கிறது. அப்படி நம்முடைய சித்தர்கள் ஒரு விஷயத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில கூர்ந்து கவனித்தார்கள். கூர்ந்து கவனித்த போது என்ன அவர்களுக்கு புலப்பட்டது அப்படின்னா, மனிதர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க.
இன்னும் சொல்ல போனா கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நான் வெளிப்படையாவே இருக்கு நம்ம முன்னாடி. மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. அப்ப இந்த மகிழ்ச்சி ஏன் இல்லை என்ற ஆராய்ச்சி அப்போ இருந்த, அதாவது உலகம் கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே உலகினோட பல பகுதிகளிலும் இதற்கான ஆராய்ச்சி தொடங்கியது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏன் நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு உலகத்தினுடைய ஒவ்வொரு கலாச்சாரங்களும் ஒவ்வொரு விதமாக அதற்கான மூல காரணங்களை தேடின. ஒரு கலாச்சாரம் என்ன சொல்லுது? நீ பாவி, நீ பாவத்தை செய்து விட்டாய், நீ பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் திருந்தினால் உனக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இன்னொன்னு என்ன சொல்லுது? நீ இங்கே இந்த வாழ்க்கையில் துன்பப்பட்டாலும் நீ சொர்க்கத்துக்கு சென்றால் அங்கே உனக்கு மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும், அங்க போனா மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுச்சு. ஆனால் நம்முடைய சித்தர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இங்கே இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தென்னகத்தில் இந்த இருக்கக்கூடிய நம்முடைய இருந்த சித்தர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள், எதை வெளிப்படுத்தினார்கள் என்றால், இங்கே இப்போது நாம் வாழும் காலத்திலேயே அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடித்தார்கள். அதை எப்படி கொண்டு வருவது? அந்த இப்போ நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க, மனம் திரும்பினால் மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துவிடும், வாழ்க்கையில நிம்மதி வந்துடும். அது ஒண்ணு. நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்றால் நிம்மதி வந்துவிடும், அது ஒரு கான்செப்ட். அப்ப இவர்கள் சொன்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த மகிழ்ச்சி என்பதை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ இந்த கான்செப்டுக்கு பேரு தான் குண்டலினி அப்படிங்கிறது. குண்டலினி என்றால் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தானே மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய கலை அப்படிங்கிறதா குண்டலினி. அப்போ ஏன்னா இப்ப நாம மகிழ்ச்சிக்காக மனிதர்கள் ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. ஒன்று உணவை சார்ந்திருக்கணும், பணத்தை சார்ந்திருக்கணும், அதிகாரத்தை சார்ந்திருக்கணும். அப்ப சார்ந்திருப்பதுதான் மகிழ்ச்சி என்று ஆகிவிட்டது. சார்ந்திருப்பதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே அந்த மனிதன் அடிமையாயிட்டான், அவன் சுதந்திரமான மனிதனாக இல்லை. அப்போ ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் அதனுடைய முதல் தகுதியா என்ன இருக்கணும்னா, சுதந்திரமாக அந்த மனிதன் இருக்க வேண்டும். சுதந்திரம்னா நாம என்ன கிடைக்கும்? நமக்கு தான் 1947 சுதந்திரம் கிடைச்சிருச்சே, அந்த சுதந்திரம் போதாதான்னு கேட்போம். அதுவல்ல சுதந்திரம். அவர்கள் குறிப்பிடும் சுதந்திரம் என்னவென்றால், மனம் எதையும் மகிழ்ச்சிக்காக சார்ந்திருக்காமல் இருப்பது. மகிழ்ச்சிக்காக நீங்கள் உங்கள் மனம் எதனுடனும் அடிமையாகாமல் இருப்பது. அதைத்தான் அவர்கள், நம்முடைய சித்தர்கள், சுதந்திரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த சுதந்திரத்தை அடைவதற்கு என்ன வழி? நாம் நம்முடைய நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக பல வகையில முயற்சி செய்தோம், சண்டையிட்டோம், பலவிதமான போராட்டங்களை நடத்தினோம், அகிம்சை வழியில் போராடி இந்த சுதந்திரத்தை அடைந்தோம். இது வரலாறு. அப்ப நம்முடைய இந்த சுய விடுதலையை எப்படி அடைவது என்பது நம்முடைய சித்தர்கள் அதற்கான வழிகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த மறைந்த மாபெரும் ஞானத்தைத்தான் இன்று நாம் கற்கவிருக்கிறோம், மீண்டும் ரிவைவ் பண்றோம். அப்போ அவர்கள் குறிப்பிட்ட அந்த பாதையினுடைய வழியினுடைய பெயர் என்னவென்றால் குண்டலினி. சரி, குண்டலினி என்றால் என்ன? மனிதன் தன்னுடைய சுய விடுதலைக்காக பயன்படுத்தக்கூடிய பாதை அல்லது டெக்னிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இது எங்க இருக்கிறது? அடுத்த கேள்வி, இந்த குண்டலினி எங்கே இருக்கிறது? இந்த குண்டலினி எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்முடைய ஒரு மையத்தில் பயன்படுத்தப்படாமல் ஒரு பெட்டகத்திற்குள் மறைந்து கிடக்கிறது. அதனுடைய பூட்டுக்கள் துருப்பிடித்திருக்கின்றன. காரணம், பல பிறவிகளாக நாம் அந்த பூட்டை திறக்கவில்லை. திறக்காதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பூட்டு முழுமையாக ஜாம் ஆகி விட்டது, துருப்பிடித்து விட்டது. இப்ப அந்த பூட்டை மீண்டும் நாம் திறக்க வேண்டுமானால் கொஞ்சம் கடினமான முயற்சி செய்துதான் திறக்கணும். ஏன்னா புது பூட்டுனா உடனே திறந்து விடலாம். இது பல ஜென்மமா திறக்காதனால அந்த பூட்டை, அந்த துருவை எல்லாம் நீக்கித்தான் நாம் திறக்க வேண்டியதா. இது எங்கே, இந்த பெட்டகம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, அந்த பெட்டகத்தினுடைய இருப்பிடத்தை தான் நம்முடைய சித்தர்கள் மூலாதாரம் என்று குறிப்பிடுகிறது. மூலாதாரம் என்றால் சக்தியினுடைய மெயின் சுவிட்ச் போர்டு. மெயின் சுவிட்ச் இருக்கிற எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா
நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லா இடத்துலயும் ஒரு மெயின் சுவிட்ச் போர்டு இருக்கும். அந்த மெயின் சுவிட்ச் போர்டு தான் மூலாதாரம். இந்த மூலாதாரத்தில் அந்த சக்தி பவர் ஆன் செய்யப்படாமல் இருக்கிறது. அதுல ஃபியூஸ் இருக்கும். அந்த ஃபியூஸ் போயிருக்கும். அந்த ஃபியூஸ் போனதுனால அதுல லைன் இருக்கு. அந்த ஃபியூஸை நாம போட்டாதான் மற்ற ஏரியாவுக்கு, மற்ற பகுதிகளுக்கு அந்த ஆற்றல் பாய்ந்து செல்லும். எனவே அந்த ஃபியூஸ் போடப்படாமல் அந்த சக்தியானது அந்த இடத்திலேயே தேங்கி இருக்கிறது. இப்ப நம்முடைய சித்தர்களுடைய ஆராய்ச்சிகளின்படி இந்த சக்தியை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போறது, அதுக்கு அவங்க என்ன பண்ணுச்சுன்னா 6 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அந்த சக்தியானது ஒவ்வொரு பாயிண்டின் வழியாகவும் கடந்து செல்லும். இந்த ஒவ்வொரு பாயிண்டும் கடந்து செல்லும் போது ஒரு ஃபியூஸ் இருக்கும். 6 ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆற்றல் ஃபியூஸ் இல்லைன்னா மற்ற பொருட்களை டேமேஜ் ஆகிடும். இப்ப நம்ம வீட்டுல எதுக்காக ஃபியூஸ் போடுறோம் அப்படின்னா, அதிகமான அழுத்தம் கொண்டு அந்த மின்சாரம் வந்ததுன்னா நாம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து விடும். இந்த டிவைஸ் டேமேஜ் ஆகிடும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபியூஸ் வச்சிருப்பாங்க, ட்ரிப் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஷார்ட் ஆச்சுன்னா ட்ரிப் ஆயிடும். அதே போல நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய 6 ட்ரிப் இருக்கு. நம்ம உடம்புல 6 ஃபியூஸ் இருக்கு. அதற்கு 6 பேர் கொடுத்திருக்காங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞம். இந்த 6மே 6 விதமான ஃபியூஸ், 6 விதமான ட்ரிப். இதுல மூலாதாரத்துல ட்ரிப் ஆச்சுன்னா அந்த அந்த ஆற்றல் மணிப்பூரகத்துக்கு பாயாது. மணிப்பூரகத்துல ட்ரிப் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த, அதாவது மூலாதாரத்துல சுவாதிஷ்டானத்துக்கு ட்ரிப் ஆச்சுன்னா சுவாதிஷ்டானம் போகாது. சுவாதிஷ்டானத்துல இருந்து ட்ரிப் ஆச்சுன்னா மணிப்பூரத்துக்கு போகாது. அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லயே கட் ஆகும். அப்ப இந்த ஃபியூஸை எப்படி சரியாக போடுவது அப்படிங்கிறது தான் அந்த 6 ஆதாரங்களிலும் நம்மை தியானம் செய்ய சொன்னார்கள். இதற்கு பேர் தான் குண்டலினி தியானம்னு பேர். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு மேல ஃபியூஸ் போயிடும். அதுக்கு மேல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆற்றலை தள்ள முயற்சி பண்ணுவாங்க. அது போகாது. காரணம் என்னவென்றால் அந்த இணைப்பு இல்லை. அடுத்த சக்கரத்தோடு இதற்கு இணைப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி இதை சக்கரம்னு சொல்றாங்க. இதை ஏன் சக்கரம் என்று சொல்கிறார் அப்படின்னா, சக்கரம் அப்படின்னா ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவது அப்படிங்கிறதுக்கு இந்த சக்கரத்தை வச்சுதான் நம்ம நகர்த்த முடியும். இப்போ மலைப்பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்ட் இருக்கும். ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹேர்பின் பெண்ட்ல ஒரு வாகனம் போச்சுன்னா அடுத்த பெண்டுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதனுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அடுத்த பெண்டுக்கு வரும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போகும். அதன் பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பெண்டுக்கு திரும்பும் போது தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி தான் வரும். அப்படி நமக்குள்ள 6 பெண்டு இருக்கு. மூலாதாரத்துல ஏறினீங்கன்னா சுவாதிஷ்டானத்துக்கு திரும்பும் போது ஒரு பெரிய பெண்டு இருக்கு. அந்த வளைவைத்தான் சக்கரம் என்று சொல்கிறார். அந்த சக்கரத்தில் ஏறுவதற்கு மிக அதிகமான ஆற்றல் வேண்டும். அந்த கீழிருந்து இறங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஹில்ஸ்ல இருந்து ஹேர்பின் பெண்ட்ல கீழே இறங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அடுத்த பெண்டுக்கு திரும்பும் போது நீங்க அந்த பஸ்ல எல்லாம் போகும்போது கவனிச்சீங்கன்னா தெரியும், இன்ஜின் தன்னுடைய முழு வேகத்துல இயங்கும். அப்பதான் அது மேல ஏற முடியும். அப்படி அந்த ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொரு சக்கரத்திற்கு வளைவதைத்தான் நாம் அந்த வளையக்கூடிய அந்த செயலைத்தான், அந்த நிலையத்தான் நாம சக்கரங்கள் என்று குறிப்பிடுகிறோம். திரும்புவது வட்டமா இருக்கிறதா திரும்பும். அதனாலதான் அதுக்கு சக்கரங்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ இந்த சக்கரங்களானது 6 சக்கரங்களாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 6 சக்கரங்களும் 5 பூதங்களுக்குள் அடக்கும். பஞ்ச பூதங்களுக்குள்ள இந்த 6 சக்கரங்களும் வரும். உதாரணமா இப்ப மூலாதாரம் இருக்கு அப்படின்னா, மூலாதாரம் என்பது மண்ணினுடைய தத்துவம். மண் பூதம் இந்த மூலாதாரத்திற்கு அதிபதி. இப்ப கேட்கலாம், எத்தனையோ பூதம் இருக்குது, ஏன் மூலாதாரத்துக்கு கொண்டு போய் சித்தர்கள் மண்ணை வைத்தார்கள்? ஏன்னா இந்த மூலாதாரம் பாருங்க, எப்பவுமே மண்ணோடு தான் தொடர்பு கொள்ளும். உங்களுடைய மூலாதாரம் எப்போதும் கீழே அமர்ந்தீங்கன்னா மண்ணோடு தான் தொடரும். உங்களுடைய மூலாதாரம் மண்ணில் தான் இருக்கும். நீங்க எப்ப அமர்ந்தாலும். இன்னொன்னு பாருங்க, ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா புரியும், எந்த உயிரினமும் தன்னுடைய மூலாதாரத்தை மண்ணில் வைப்பதில்லை. ஒரு பறவை வைப்பதில்லை,
ஒரு விலங்கு வைப்பதில்லை. ஒரு ஆடோ, மாடோ தன்னுடைய மூலாதாரத்தை கொண்டு போய் வைக்காது. ஆனால் மனிதன் மட்டும் தான் தன்னுடைய மூலாதாரத்தை சரியாக அதனுடைய தலைமை இடத்தில் வைக்கிறான். அது அதனுடைய இருப்பிடம் எதுவோ அந்த இடத்தில் வைக்கிறான். அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தியானத்தில் உட்காரும்போது மூலாதாரத்தை சரியாக மண்ணில் வையுங்கள் என்பதற்காக நேரா உட்கார சொல்றாங்க. நீங்க ஒரு சைடா ஒரு கழிச்சு படுத்தீங்கன்னா, சாஞ்சு உட்கார்ந்தீங்கன்னா, மூலாதாரம் முழுமையாக அதனுடைய அச்சோடு இணையாது. அதனாலதான் நேரா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூலாதாரம் என்பது மண்ணினுடைய தன்மை கொண்டது. இந்த மண்ணினுடைய தன்மை அப்படிங்கிறது, இந்த மண்ணினுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவப்பு. சிவப்பு தான் மூலாதாரத்தினுடைய நிறம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டானம் பாத்தீங்கன்னா நீரோடு தொடர்பு கொண்டது. அந்த பகுதி எப்பவுமே ஈரமாவே இருக்கும். நம்முடைய யூரின் பிளாடரு, மலக்குடல் எல்லாம் அங்கதான். அந்த இடத்தில் நீரோடு அது எப்பவுமே தொடர்பு கொண்டுட்டு கொண்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அந்த இடம் அப்படிங்கிறது நீர்த்தன்மை கொண்டது. எந்த இடத்துல நீங்க அதாவது உடல்ல எந்த பகுதியில நீங்க நீரை உட்செலுத்தினாலும் அது நேரா கிட்னிக்கு தான் போகும், பிளாடருக்கு தான் போகும். நேரா அந்த இடத்துக்கு தான் அது போய் அதோடு தொடர்பு கொள்ளும். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா மணிப்பூரகம். மணிப்பூரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த சுவாதிஷ்டானம் அதனுடைய நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அதனுடைய நிறம். மூணாவதாக இருக்கக்கூடிய மணிப்பூரகத்தினுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மஞ்சள். ஏன் மஞ்சளை வச்சாங்க? இதன் பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, மர்மம் என்ன அப்படின்னா, மஞ்சள் என்பது நெருப்பினுடைய தன்மை. உங்களுடைய வயிற்று பகுதி என்பது நெருப்பு, வெப்பம் உருவாகக்கூடிய பகுதி. இந்த பகுதிக்குள் எது சென்றாலும் அது வெப்பத்தோடு தொடர்பு கொள்ளும். உணர்வா இருந்தா கூட சரி. அதனாலதான் நாம சொல்றோம், யாராவது நமக்கு கொடுமை இழைச்சிட்டா, தீமை இழைச்சிட்டா நாம என்ன சொல்றோம்? என் வயிறு எரியுதுன்னு சொல்றோம். அது நெருப்போடு தொடர்பு கொள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அநாகரம். இதனுடைய நிறம் மஞ்சள். அதுக்கு அடுத்த சக்கரமாக இருக்கக்கூடியது அநாகரம். இந்த அநாகத்தினுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை இதனுடைய நிறம். இந்த அநாகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று. இதனுடைய பூதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று. இந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே காற்றோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மையமா இருக்கு. நுரையீரல்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த காற்றினுடைய போக்குவரத்து நடந்துட்டே இருக்கும். இப்போ இந்த அநாகதம் அப்படிங்கிற சக்கரம் ஒரு சிலருக்கு ஆக்டிவேட் ஆயிட்டா, மூலாதாரம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஆக்டிவேட்ல இருந்ததுன்னா, அது அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே அவர்கள் உணவின் மீது, இன்பத்தின் மீது நாட்டம் உள்ளவராக இருப்பார்கள். எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, உட்கார்ந்து சாப்பிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை வெட்டிக்கே போகாம உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அமர்ந்திருக்க விரும்புவார்கள், அசைய விரும்ப மாட்டார்கள். இரண்டாவதாக இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம். இந்த ஆற்றலானது அங்கிருந்து சுவாதிஷ்டானத்துக்கு நகர்ந்து இருந்ததுன்னா, அவர் ஒரு நீரை போல நகர்ந்து கொண்டே இருப்பார். ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அவர் மூவ் பண்ணிட்டே இருப்பார். மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த மணிப்பூரகம் ஆக்டிவேட்ல இருந்ததுன்னா, இந்த மனிதர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்பவராக, ஜீரணம் செய்பவராக, அவருக்கு அவருடைய வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த வல்லமை உள்ளவராக இருப்பார். அதற்கு அடுத்தபடியாக இந்த அநாகத்தில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தில் ஒருவர் நிலை கொண்டிருந்தால் அவருக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மற்றவர் மீது அன்பு அதிகமாக தோன்றும். அவர் யாரை பார்த்தாலும் கட்டி அணைச்சுக்குவார். எப்படி மூலாதாரம் மண்ணோடு தொடர்பு கொள்கிறதோ, எப்படி சுவாதிஷ்டானம் நீரோடு தொடர்பு கொள்கிறதோ, அதே போல இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்பு என்பது யாரை பார்த்தாலும் அவர் அன்பினாலே ஆற தழுவுவார்கள். அந்த தழுவக்கூடிய எண்ணம் தோன்றும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது விசுக்தி. இந்த விசுக்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீலம் தான் இதனுடைய நிறம். இந்த விசுக்தி அப்படிங்கிறது நீலம் அப்படிங்கிறத குறிக்கத்தான் நாம் சிவபெருமான் நஞ்சை உண்டா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் சொல்றோம். அவருடைய தொண்டை பகுதி நீளமாக இருக்கும். தொண்டை பகுதி நீளமாக இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், அதாவது நமக்குள்ள விஷம் உள்ள போறதும் அந்த பகுதி தான், உள்ளே இருக்கிற விஷம் வெளியே வர்றதும் அந்த பகுதி தான்.
2க்கும் பொதுவான பகுதி என்பதால் அந்த பகுதியை மிக முக்கியமான விஷத்தன்மையை ஃபில்டர் செய்யக்கூடிய பகுதியாக நம்முடைய சித்தர்கள் அதை குறித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது உள்ள போற விஷயம் தெரியும், வெளியே வர விஷயம் என்ன? வார்த்தைகள் தான் அந்த விஷயம். நீங்க ஒரு மனிதரை விஷம் கொடுத்தும் கொல்ல முடியும், சில வார்த்தைகளாலும் கொல்ல முடியும். எனவே 2மே விஷம்தான். எனவே நீங்கள் உள்ளே மருந்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அது விஷமாகும். நீங்கள் தவறான வார்த்தையை வெளியேற்றினால், சொன்னால் அது இன்னொருவருக்கு விஷமாகும். எனவே இந்த 2யும் தடுக்க வேண்டும். இதோடு நிறுத்த வேண்டும். உள்ளே செல்லக்கூடிய விஷத்தையும், வெளியே செல்லக்கூடிய விஷத்தையும் இங்கே நிறுத்திடணும். அப்படிங்கிறதுனால தான் சிவனுக்கு திருநீலகண்டன், அந்த கண்டத்தில் விஷத்தை தேக்குபவன் என்ற பெயர் வந்தது. அதற்கு அடுத்ததாக ஆக்ஞா. இந்த ஆக்ஞா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கமாண்டிங் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கமாண்டிங் ஏரியா அப்படின்னா, இந்த சக்கரத்துக்கு ஒருவர் வந்தாதான் மற்றவர்களை அவர் ஆளுமை செய்ய முடியும். ஆளுமை செய்பவர்கள் எல்லாம் இந்த ஆக்ஞாவில் இருந்துதான் ஆளுமை செய்கிறார்கள். அதற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களும் விலங்குத்தன்மை கொண்டவை. அவைகள் என்ன பண்ணும்னா, வேற ஏதாவது ஒரு ஆளுமையின் கீழே தான் இருக்கும். இன்னும் வேற விதமா சொல்ல போனா அவர்கள் எல்லாம் தொண்டர்கள். இந்த ஆக்ஞா அப்படிங்கிறது தலைவர். தலைவரின் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. தலைவன் என்ன சொல்றானோ அதைத்தான் தொண்டர்கள் கேட்பார். இதற்கு அடுத்த ஒரு சக்கரம் இருக்கிறது. அது சகசிராரம். அது உங்களை இந்த இந்த உடலில் இருந்து துண்டிக்கிறது. அது இன்னொரு சப்ஜெக்ட். நாம் அதை இன்னொரு நாள் பேசலாம். அப்போ இந்த 6 சக்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆற்றலானது 6 மையங்களின் வழியாக செல்லும் போது அந்த மனிதனுடைய மனநிலையிலும் உடல்நிலையிலும் மாற்றங்கள் நிகழ்கிறது. அந்த மாற்றங்கள் எதற்கானவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சிக்கானது. அதனாலதான் நம்முடைய சித்தர்கள் என்ன இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி உருவாக்கினார்கள் அப்படின்னா, இந்த சக்கரங்களை நாம் முறையாக மேல் எழுப்புவதன் மூலமாக ஒரு மனிதன் வெளி இன்பத்திற்காக அவன் வெளியே எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்ற ஆழ்ந்த உண்மையை கண்டுபிடித்தார்கள். அப்போ ஒரு மனிதன் யோகி, ஞானி, சித்தன் என்ற பொருள், அவருடைய பொருள், அந்த பேரனுடைய பொருள் என்னவென்றால், அப்ப சித்தர்கள் என்பவர் யார் அப்படின்னா, இன்பத்திற்காக வெளியே எதையும் சார்ந்திருக்காதவர்கள் அப்படின்னு பொருள். நாம் எல்லாம் இன்பத்திற்காக யாரோ ஒருத்தர் சார்ந்திருக்கோம். நம்முடைய குடும்பத்தை சார்ந்திருப்போம், நண்பர்களை சார்ந்திருப்போம், நம்முடைய தொண்டர்களை சார்ந்திருப்போம், நம்முடைய தலைவர்கள் யாரோ ஒருத்தர் சார்ந்திருப்போம், கணவனை சார்ந்திருப்போம், மனைவியை சார்ந்திருப்போம். அதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கு ஆதாரமா இருக்கு. ஆனா சித்தர்களை பொறுத்தவரை தன்னுடைய மகிழ்ச்சிக்காக வேற யாரையும் சாராமல் இருப்பது, அந்த வேற யாரையும் சாராமல் இருப்பது தான் நாம பற்று அற்ற நிலைன்னு சொல்றோம். பற்றுனா என்னன்னா, பற்றற்ற நிலைன்னா என்னன்னா, யாரையும் இன்பத்திற்காக சாராமல் இருப்பது. பற்றுனா என்னன்னா, யாரையாவது ஒருவரை நீங்கள் இன்பத்திற்காக சார்ந்திருப்பது. அதுதான் பற்று. அப்போ நம்முடைய ஞானிகள் ஒரு மனிதன் பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டுமானால் அதற்கான வழி என்ன என்பதை ஒரு கான்செப்டாக வடிவமைத்தார்கள். அந்த கான்செப்ட் தான் குண்டலினி யோகம் எனப்படுகிறது. அப்ப இந்த குண்டலினி யோகத்தை எப்படி செய்வது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நாம் இன்னைக்கு வீடியோஸ் பார்க்குறோம், புக்கில் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். என்ன சொல்றாங்கன்னா, சும்மா இதை பண்ணீங்கன்னா அதை பண்ணீங்கன்னா குண்டலினி மேலே எழுப்பிடலாம் அப்படிம்பாங்க. அதை சாதாரணமாக சொல்கிறார்கள். ஏன்னா அதனுடைய அது நம்முடைய சித்தர்கள் எப்படி அதை வடிவமைத்தார்கள், அதை எப்படி ஒவ்வொரு நிலையாக எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் முறையாக தெரிந்து கொள்ளாமல் சரியா நாம் அதை பண்ணலைன்னா அதற்கான எதிர் விளைவு தான் நம்ம ஏற்படும். ஒன்றும் இல்லை, நாம் ஒரு ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போய் அந்த தம்பிள்ஸை தூக்குறோம். அந்த தம்பிள்ஸை தூக்குறது கூட ஒரு முறை இருக்கு. எந்த அளவுக்கு தூக்கணும், அந்த தம்பிள்ஸை எப்படி நேராக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு முறை இருக்கு. அந்த முறை தவறி நீங்க அதை தூக்குனீங்கன்னா, அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங்ல போய் நீங்க ஜிம்ல தூக்குறீங்கன்னா, முதல்ல நீங்க எப்படி நிக்கணும்னே ஒரு மெத்தட் இருக்கு. அந்த படிதான் நீங்க நிக்கணும். முதல்ல நீங்க எப்படி நிக்கணும், அதுக்கப்புறம் எப்படி குமிஞ்சு அதை பிடிக்கணும். பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே அதை தூக்கக்கூடாது. நீங்க உட்கார்ந்து அதன் பிறகு தூக்கணும். சாதாரணமா ஜிம்ல ஒரு வெயிட் தூக்குறது,
அதுக்கு இவ்வளவு முறை இருக்கு. ஆனா, நாம குண்டலினிய தூக்குறதுக்கு எப்படி வேணா போய் தூக்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது எப்படின்னு புரியல. அது ரொம்ப ஆபத்தானது. நீங்க ஜிம்ல போய் நீங்க தவறுதலான தவறுதலா நின்னுட்டோ, தவறுதலாக குனிந்தோ, நீங்க தவறுதலாக சரியாக உட்காராமலேயோ அந்த தூக்குனீங்கன்னா, உங்களுடைய முதுகெலும்புக்கு பாதிப்பு வரும். இடுப்பு வலி எடுத்துரும். அப்போ அதற்கு எதிர்விளைவு ஏற்படும். அப்ப இந்த எதிர்விளைவு ஏற்படாமல் பாதுகாப்பாக எப்படி செய்வது? இந்த குண்டலினி யோகத்தை என்பதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இதுவரைக்கும் குண்டலினி சக்கரம்னா என்ன? அது அதுக்கு சக்கரங்கள் ஏன் பேர் வந்தது? அது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் என்ன நிறம்? ஒவ்வொரு சக்கரத்துடைய தன்மை என்ன? இதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் இதை எப்படி செய்வது? அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, குண்டல் யோகம் செய்பவருக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல எண்ணங்கள் வேண்டும், நல்ல செயல்கள் வேண்டும், ஒழுக்கம் மிக முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கேட்கலாம். இப்போ ஒருத்தர் குண்டல் யோகம் பண்றாரு. ஞானம் அடைத்துட்டா அந்த மனிதர் ஒழுக்கமான மனிதரா ஆயிருவாரே. ஏன் முதல்லயே நாம அந்த ஒழுக்கத்தை பின்பற்றணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா, நீங்கள் முதலிலேயே நீங்கள் கான்ஷியஸா இருக்கும்போதே நல்ல பழக்கங்களை பழக்கிட்டீங்கன்னா, குண்டலினி யோகத்தினுடைய உச்சத்துல மனம் இல்லாம போகும்போது, நீங்க பழக்கப்படுத்தி வச்சத தான் செய்வீங்க. அதனால தான் நீங்க கான்ஷியஸாவே நல்ல பழக்கங்கள செய்யுங்கன்னு சொல்றேன். மனம் நின்று போன பிறகு, நீங்க வழக்கமா என்ன செஞ்சீங்களோ அதான் செய்வீங்க. உங்க பழக்கம் என்னவோ அதான் செய்வீங்க. அப்ப முன்னாடியே நாம சரியான பழக்கத்தை செய்திருந்தால், அதை அச்சீவ் பண்ண பிறகு, நாம் நாம் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், அத அப்படியே கன்டின்யூ பண்ண முடியும். அதுதான் கன்டின்யூ ஆகும். அப்போ அதற்காகத்தான் உணவு பழக்கம், உடல் பழக்கம், ஆசனங்கள், உடலை நல்லபடியாக வைத்துக் கொள்வது எல்லாம் எதற்காக அப்படின்னா, நீங்கள் மனமற்ற நிலைக்கு செல்லும்போது, நீங்கள் யோசிச்சு ஒவ்வொன்னையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு எது பழக்கமோ அதை நீங்கள் செய்வீர்கள். இயல்பாக உடல் அதை செய்யத் தொடங்கும். அதற்காக தான் சொன்னேன். அதற்கு அடுத்து தான் உணவு. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு குண்டலினி யோகம் பண்றோம். அதனால என்னான்னு கேட்டீங்கன்னா, எதிர் விளைவுகள் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, குண்டலினி என்பது நமக்குள் ஏற்படக்கூடிய வெப்பச்சலனம் அது. அந்த சலனம் அந்த வெப்பச்சலனம் அப்படிங்கிறது, நாம் இந்த கோடை காலத்துல தார் ரோட்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே புகை மாரி, தண்ணி மாரி கிளம்பி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அனலானது மேல கிளம்பி அப்படியே அலையா போயிட்டு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய உடலையும், தலையையும் குளிர்ச்சியா வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா, இந்த வெப்பத்தாலே பித்த நோய்கள் வரும். பித்த நோய்கள் அதிகரித்தால் சித்தம் கெட்டுப் போகும். மனநிலை பாதிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குண்டலினி யோகம் செய்யறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ஏன் முக்கியம்னா, வெப்பச்சலனம் ஏற்படும்போது, நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்ட சாப்பிட்டீங்கன்னா, கண்ட டைம்ல ஆயில் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா, சூடான உணவுகளை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா, உடல்ல வெப்பம் அதிகரித்து விடும். பித்த நோய்கள் வரும். தலை நோய்கள் வரும். தலபாரம் தோன்றுவது, கண்ணுல கோளாறு வர்றது, மனதுல குழப்பம் தோன்றுவதெல்லாம் தோன்றிவிடும். அப்ப இத நீங்க குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதற்கேற்ப உணவுகளை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத அவன் சொன்னான். அப்போ குண்டலினி யோகம் செய்பவர்கள் உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். அவர்கள் தங்களுடைய உணவை வரைமுறை செய்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்தபடியாக மௌனம். அதாவது ஒழுக்க கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, அதற்கடுத்ததாக வாக்கு கட்டுப்பாடு. நம்முடைய வார்த்தைகளை தேவையில்லாமல் பேசுவது. அந்த வார்த்தைகளின் மீது கட்டுப்பாடு வேண்டும். நம்முடைய வார்த்தைகளில் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் நீங்கள் எதை அடைந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் அதை வீணாக்கி விடும். அப்ப அந்த வார்த்தைக்கு, அதாவது ஒழுக்க கட்டுப்பாட்டிற்கு நம்முடைய எதை செய்ய வேண்டும் என்பதற்கான பழக்க வழக்கங்கள், நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது. உணவு கட்டுப்பாட்டுக்கு நல்ல விஷயங்களை உண்ண வேண்டும் அப்படிங்கிறது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த மனக்கட்டுப்பாடு, வாக்கு கட்டுப்பாட்டிற்கு, மௌன கட்டுப்பாட்டிற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்த்தைகளை பேசாமல் இருப்பது. நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவது. நல்ல வார்த்தைகளை தவிர வேறொன்றும் பேசாமல் இருப்பது. இந்த 3 கட்டுப்பாடுகளும் யார் ஒருவருக்கு வாய்க்கிறதோ, எவர் ஒருவர் பின்பற்றுகிறாரோ அவருக்கு மட்டும்தான் குண்டலினி வேலை செய்யும். மற்றவர்களுக்கு அது வேலை செய்யாது. ஏன்னா நகராது. இதெல்லாம் தான் அதனுடைய ஃபியூஸ். இதெல்லாம் ஃபியூஸ் போட்டாதான் நீங்க அடுத்த சக்கரத்துக்கு அது மூவ் ஆகும். எனவே இவையெல்லாம் கட்டாயம். அப்போ
இந்த ஒரு மனிதர் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால், இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பணம் நிறைய இருக்கும், பதவி இருக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். மகிழ்ச்சி இருக்காது. ஒரு சில மனிதர்களை பாருங்க, சாலை ஓரத்துல படுத்திருப்பாங்க, மரத்தடியில படுத்திருப்பாங்க, கந்தலாடை கிழிஞ்சிட்டு சட்டை போட்டிருப்பாங்க, ஆனந்தமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு செல்வமோ, அதிகாரமோ, பணமோ உதவாது. அதற்கு மேல் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த கான்செப்டை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த முறையை ஒருவர் பயன்படுத்தும்போது, பணத்தாலே, அதிகாரத்தாலே, பதவிகளினாலே அடைய முடியாத ஒரு நிலையை அடைய முடியும். ஏன்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தாலும் மகிழ்ச்சியை நீங்க கொண்டு வர முடியாது. ஒரு பழமொழி இருக்கு. குதிரைய நீங்க என்னதான் கட்டி இழுத்துட்டு போனாலும், அத போய் நீங்க தண்ணி குடிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு மனிதரிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த மனிதரை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்ற முடியாது. அப்ப ஒரு மனிதரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சூத்திரம் என்னவென்றால், இந்த குண்டலினி யோக பயிற்சி. அப்ப இதை எப்படி செய்வது அப்படிங்கிற முறைகளை நம்ம இப்ப பார்த்தோம். இதை இப்போ நாம இது தொடங்கணும் அப்படின்னா இதற்கான அடிப்படையா நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவர் இந்த யோகத்தை தொடங்க வேண்டுமானால் முதலில் அவர் உணவு கட்டுப்பாடு, ஒழுக்க கட்டுப்பாடு, மூன்றாவதாக மனக்கட்டுப்பாடு, வாக்கு கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாட்டை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த வாழ்க்கையில கொண்டு வந்த பிறகு இந்த இந்த குண்டலினி யோகம் செய்பவர்களுக்கே ஒரு தனி உணவு இருக்கு. நம்ம நார்மலா சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பாட்டிலேயே சில மாற்றங்களோடு அவர் அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் அது வேலை செய்யும். அதுக்கு அது மேல வரும்போது நீங்க அதுக்கு எதிரான உணவை போட்டுட்டீங்கன்னா, அந்த ஆற்றல் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உணவை ஜீரணிக்க போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் உணவை மலமாக மாற்றுவதற்காக போயிடும், வீணாகிவிடும். அப்ப அந்த ஆற்றலை நாம் மேலேற்றி வாழ்க்கையினுடைய உயர்ந்த விஷயங்களை செய்வது, மற்ற மனிதர்கள் செய்ய முடியாத, தொட முடியாத உயரத்தை செய்வது. அப்போ அந்த நிலைக்கு அந்த சக்தியை எடுத்து செல்ல வேண்டுமானால், அந்த சக்தியை, அதனுடைய பாதையை நாம் எந்த இடையூறும் இல்லாமல் வைத்திருக்க வேண்டியது அவசியம். உணவினாலோ, செயலினாலோ, எண்ணங்களினாலோ அது செல்லும் பாதையில் எந்த இடையூறும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப நம்முடைய அந்த ஆத்மலிங்கா ஃபவுண்டேஷன்ல இந்த குண்டலினி யோக பயிற்சி என்பதை 48 நாட்கள் ஒரு மனிதர் குண்டலினி யோகம் தொடங்க வேண்டுமானால் அவர் எந்த விதமான உணவு முறைகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு எந்த விதமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதில் தொடங்கி, அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலை பொழுதை எப்படி தொடங்க வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், எப்படி நீர் அருந்த வேண்டும் என்கிற அந்த வரிசைப்படி எப்படி உறங்கச் செல்ல வேண்டும், அந்த முறையில் அதை செய்யும் போது அந்த குண்டலினியானது எந்த தங்கு தடையும் இன்றி மேல் நோக்கி எழுகிறது. இதுதான் ரகசியம். குண்டலினியை எழுப்புறது ரொம்ப சுலபம். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அந்த இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் கஷ்டம். அந்த இலக்கு வரைக்கும் அது போகாது. நம்ம பந்து வீசுறோம், செவர்ல படாது, அது பாதி வழியிலே விழுந்துடும். ஆனால் நாம் குறிவைத்த இடத்தில் அதை எப்படி, நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், உடல்ல நோய் இருக்கும், நமக்கு வாழ்க்கையில லட்சியம் இருக்கும், நாம் அடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். அந்த இலக்கை அடைவதற்கு இந்த குண்டலினி ஆற்றல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உதாரணமா இப்போ மணல் இருக்கு, சிமெண்ட் இருக்கு. இந்த ரெண்டையும் நீங்க ஒரு 24 மணி நேரம் போட்டு நீங்க ஒன்னா குழைச்சிக்கிட்டே இருந்தாலும் இது ஒன்றும் சேராது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை இணைப்பதற்கான ஒன்று இல்லை. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தினீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே அது சேர்ந்துடும். அப்போ நம்முடைய இந்த உடல் அப்படிங்கிற மணலும், மனம் அப்படிங்கிற சிமெண்ட்டும் ரெண்டும் ஒரே நேரத்துல இணைஞ்சு வேலை செய்யறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குண்டலினி என்ற நீர் அங்கே இல்லை. குண்டலினி என்ற நீர் என்ன செய்யும்னா, இந்த மனம் என்ற சிமெண்ட்டையும், மண் என்ற மணல் என்ற உடலையும் ஒன்றாக இணைக்கும். அப்போ இந்த மனம் என்ன தீர்மானிக்கிறதோ, எதை குறிவைக்கிறதோ, உடல் அதை செய்யும். மனம் என்ன நினைக்குதோ, இப்போ இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் எல்லாம் பாருங்க, அவங்க குமிஞ்சு நின்று தங்களுடைய இலக்கை பார்த்துட்டு இருப்பாங்க.
மனம் பார்த்துட்டு இருக்கும். இவ்வளவு வினாடிகளில் இந்த தூரத்தை கடக்க வேண்டும் அப்படின்னு அந்த உடலுக்கு அது கட்டளையிடும். அந்த கட்டளையை கேட்ட உடனே அந்த மனதினுடைய கட்டளைக்கு ஏற்ப இந்த உடலானது இயங்கத் தொடங்கும். அந்த ஓட்டப்பந்தய வீரர் தன்னுடைய வெற்றி இலக்கை தொடுவார். அப்ப இந்த இரண்டையும் இணைக்கக்கூடியதுதான் இந்த குண்டலினி ஆற்றல். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை செயலாக மாற்றக்கூடிய வலிமை இல்லாததுனாலதான் வெற்றி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறது. நினைச்சதெல்லாம் செய்ய முடியல. நாம நிறைய விஷயம் செய்யறோம், நினைக்கணும்னு, நேரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், அதையே செய்ய முடியல. வாழ்க்கையில் என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறோம், நம்மால செய்ய முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனம் போடும் உத்தரவை எடுத்து சென்று உடலிடம் சேர்ப்பிக்கக்கூடிய அந்த விஷயம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கனெக்ஷன் இல்லை. குண்டலினி அந்த இணைப்பை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அப்போது உங்கள் உடல், உங்கள் மனம் எவ்வளவு வேகத்தில் இயங்குகிறதோ அதே வேகத்தில் உங்கள் உடலும் சேர்ந்து இயங்கும். மனமும் உடலும் ஒன்று சேர்ந்து இணையும் போது வெற்றி என்பது மிக சுலபமாக வாய்க்கிறது. அப்போ நம்முடைய இந்த குண்டலினி யோக வகுப்பில் முதல் சக்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூலாதாரம். இந்த மூலாதாரத்திற்கு என்று ஒரு சில பயிற்சிகள் இருக்கிறது. அதாவது ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, மூலாதாரத்திலிருந்து தொடங்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு சக்கரத்துல நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் மணிப்பூரகத்தில் இருப்பாங்க, ஒரு சிலர் விசுக்தியில இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்கரத்தில் இருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய அந்த சக்கரத்தை, எந்த சக்கரத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்த சக்கரத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு அந்த சக்கரத்திற்கு என்ன விதமான உணவு உண்ண வேண்டும், என்ன விதமான தியானம் செய்ய வேண்டும். 6 சக்கரத்துக்கும் 6 தியானம் இருக்கு. என்ன சொல்ல போனா, இந்த 6 சக்கரங்களும் 5 விதமான முறைகள்ல பாயும். இந்த ஆற்றல் குண்டலினி ஆற்றல் 5 விதமான மெத்தட்ல பாயும். ஒரே மெத்தட்ல பாயாது. ஒருவருக்கு குண்டலினி ஏறுது அப்படின்னா ஒருவருக்கு ஏற மாதிரியே இன்னொருக்கு ஏறாது. மொத்தம் 5 டைப் இருக்கு. அந்த 5 டைப்ல ஒரு டைப் தான் உங்களுக்கு ஏறும். மற்ற 4 டைப் ஏறாது. இப்ப அந்த 5 டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் டைப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது எறும்பு மாதிரி ஓடும். குண்டலினி ஏறுறதுலயே 5 விதம் இருக்கு. எல்லாரும் ஒரே விதம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 5 விதம். என்ன விதம்? முதல் விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எறும்பு மாதிரி ஏறுவது. மெதுவா ஊர்ந்து ஏறும். அதனாலதான் ஒரு சிலர் அந்த குண்டலினி தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, முதுகுக்கு பின்னாடி என்னமோ குறுகுறுன்னு சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த குண்டலினி எறும்பு மாதிரி ஏறும். இது ஒரு வகை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த குண்டலினி இரண்டாவது முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவளை மாதிரி தாவும். ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொரு சக்கரத்துக்கு ஜம்ப் பண்ணும். அது ஒரு முறை. மூன்றாவதாக ஒரு முறை இருக்கிறது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய முறை என்னன்னா, பாம்பு முறை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வளைந்து அந்த முதுகு தண்டில் ஏறும். நெளிஞ்சு ஏறும். அவங்களுக்கு தெரியும், நெளியறது தெரியும். அது ஒரு முறை. அதற்கு அடுத்தபடியாக 4வதாக முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பறவையின் முறை. பறவை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே சீரா பறக்காது. இப்படி போகும், அவர் இப்படி இறங்கும். அவர் மேலே ஏறும், இப்படி இறங்கும். அது ஒரு முறை. பறவையினுடைய முறை. அது 4வது முறை. அதற்கு அடுத்தபடியாக 5வது முறை குரங்கு முறை அப்படின்னு சொல்றாங்க. குரங்கு என்ன பண்ணுனா, ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவுவது போல, ஒரு கிளையிலிருந்து அந்த குரங்கு பாருங்க, ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும் போது அந்த அது இருந்த அந்த கிளையும் தாவர அந்த கிளையிலும் மிகப்பெரிய சலசலப்பு கேட்கும். ஒரு பறவை ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு பறந்தா சத்தம் வராது. ஆனா குரங்கு தாவல்ல இந்த குண்டலினி தாவும் போது அந்த எங்கிருந்து தாவுதோ அங்கேயும், எந்த இடத்தை நோக்கி தாவுதோ அங்கேயும் மிகப்பெரிய அசைவு ஏற்படும். அப்ப இந்த 5 வகைகளில் குண்டலினி ஏறும். ஆனா நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அது ஒரே விதத்துல தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் ஏறுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. அப்போ 5 விதங்களில் ஏறுகிறது. இப்போ ஒவ்வொருவருக்கும் அது எந்த விதத்தில் ஏறுகிறது என்பதை அறிந்து அந்த முறையை அவர் பின்பற்றணும். தனக்கு எறும்பு முறையா, தவளை முறையா, பாம்பு முறையா, பறவை முறையா, குரங்கு முறையா அப்படின்னு தெரிஞ்சிட்டு அவர் அந்த பயிற்சியை மேற்கொள்ளணும். அப்பதான் அது மேலேறும். ஒருவருக்கு எறும்பு ஊறும் மெத்தட்ல ஏறிட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, தவளைக்கான பயிற்சி பண்ணிட்டு இருப்பார். ஒரு எறும்பு எப்படி தவளை மாதிரி தாவ முடியும்? முடியாது. அப்ப என்னன்னா, அந்த சக்கரத்தை அவர்களால் அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒருவேளை ஏத்தனாலும் திரும்பி வந்து விழுந்துடும். அப்படித்தான் அவருடைய குண்டலினி ஆற்றலானது திரும்ப வந்து விடுகிறது. அப்போ ஒவ்வொருவரும்
தனித்தனியே தங்களுடைய குண்டலினி ஏறக்கூடிய முறை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்ப இது நாம குண்டலினியை உயர்த்தக்கூடிய முறை. எப்படி உயர்த்துவது, எந்த முறையில் உயர்த்துவது, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த அறிமுக வகுப்பு என்ன அப்படின்னா, குண்டலினியை பற்றின இதுவரையிலும் நீங்கள் கேள்விப்பட்ட அல்லது கேள்விப்படாத நிறைய விஷயங்களை உங்களுக்கு இதன் மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப அடுத்தபடியாக இந்த வகுப்புல நாம அந்த பயிற்சி முறையை சொல்லலாம். என்ன ஒரு சிக்கல்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரு இது என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருப்பாங்க. செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் நினைக்கும், உடல் ஒத்துழைக்காது. காரணம், அவர்களுக்கு குண்டலினி அசைவு ஏற்பட்டிருக்காது. அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட போய் நாம மெனக்கெட்டு பயிற்சி சொல்லிட்டு இருந்தா வேஸ்ட் தான். அப்ப என்ன பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் அதற்கான ஆர்வம் இருக்கிறதோ, செயல்படக்கூடிய ஆர்வம் இருக்கிறதோ, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதோ, அவர்களுக்கு மட்டுமே அந்த பயிற்சியை வழங்க வேண்டும். சித்தர்கள் அதனாலதான் இதை பொது வெளியில வைக்கல. ஏன்னா, இந்த மனதுக்கும் உடலுக்கும் நடுவுல கேப் இருக்கிற மனிதர்கள் நிறைய இந்த உலகத்துல 70% அவங்கதான். யோசிப்பாங்க, சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப இது யாருக்கான பயிற்சின்னா, எவர் ஒருவர் சொல்லிலும் சிந்தனை எண்ணத்திலும் செயலிலும் இணைப்பை கொண்டிருக்கிறாரோ, எதை எண்ணுகிறாரோ அதை செய்யும் வல்லமை கொண்டிருக்கிறாரோ அவருக்கு மட்டுமே குண்டலினி யோகம் வாய்க்கும். அவர் மட்டும்தான் குண்டலினி யோகியா மாற முடியும். எனவே இந்த வகுப்பில் நான் எந்த பயிற்சியும் சொல்ல போவதில்லை. காரணம், இந்த பயிற்சியை நிறைய பேர் தெரிந்து கொள்வதற்காக வந்திருப்பார்கள். தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பயிற்சியை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதனுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குண்டலினி பற்றி ஏழு விதமான சக்கரங்களை பற்றி தனித்தனி வீடியோவாக பிரபஞ்ச தியான மையத்தில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ல வந்திருக்கு. நீங்க உங்க யாருக்காவது அது தெரிஞ்சுக்கணும், நான் செய்ய போறது இல்லைங்க, சும்மா தெரிஞ்சுக்கணும், அதனுடைய டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படி. ஏன்னா இப்போ ஒரு தலைமுறை உருவாகி இருக்கு. அந்த தலைமுறை என்னன்னா, நிறைய டேட்டாக்களை வாங்கி வச்சுக்கோ. வாசி யோகத்துல கொஞ்சம், குண்டலினி யோகத்துல கொஞ்சம், ராஜ யோகத்துல கொஞ்சம், இப்படி எல்லா யோகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோ. எதையும் செய்யாது. அந்த மனநிலை கொண்டவர்களுக்காக, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுங்க, எனக்கு செய்யறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, நான் செய்யற ஐடியாவெல்லாம் இல்லை அப்படி என்பவர்களுக்கு நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த லிங்க் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எல்லா தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இந்த பயிற்சி முதல் சக்கரமான மூலாதாரத்திலிருந்து தொடங்கும். மூலாதார சக்கரா தியானம் என்ன, அதற்கான உணவு முறை என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், அந்த சக்கரத்தை ஆக்டிவ்லயே வச்சிருக்கிறது எப்படி, திறந்த நிலையிலேயே வைத்திருப்பது எப்படி அப்படிங்கிற அந்த எல்லா நுட்பங்களும் சொல்லித்தரப்படும். அடுத்தபடியாக நம்முடைய வகுப்பு மூலாதாரம் என்ற முதல் வகுப்பாக நடத்தப்படவிருக்கிறது. அதுல வேற எந்த சக்கரங்களை பத்தி இல்ல, மூலாதார சக்கரம். இப்ப நீங்க ஒருவேளை நீங்க அந்த கிளாஸுக்கு வந்தா உங்களுக்கு எந்த விதமான சக்கரம் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன விதமான சக்கரம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு நீங்க அந்த சக்கரத்திலிருந்து தொடங்கலாம். ஒருவேளை எனக்கு சுவாதிஷ்டம், ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உணவு மேல அதிகமா விருப்பம் இருக்காது, சொத்து சுகம் அது மேல எல்லாம் விருப்பம் இருக்காது. அவர்களுக்கு எதுல விருப்பம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு எண்ணுவாங்க. அவர்கள் அந்த மூலாதார சக்கரத்தை தாண்டியவர்கள். அவர்கள் இந்த பணம் பொருள் மேல எல்லாம் பெருசா நாட்டம் இருக்காது. அப்ப இதை வச்சு நீங்க எந்த சக்கரத்தில் இருக்கீங்கன்னு கண்டுபிடித்துக்க முடியும். அப்ப நீங்க அந்த வகுப்புல நீங்க கலந்துக்கும் போது உங்களுக்கு எந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகியிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த சக்கரத்திலிருந்தே நீங்க தொடங்கலாம். இல்லை, நான் மூலாதாரத்திலிருந்தே முறையா மறுபடியும் வர்றேன் அப்படின்னா நீங்க மூலாதார சக்கரத்திலேயே நீங்கள் அதிலிருந்தே தொடங்கலாம். அப்போ அடுத்த நம்முடைய வகுப்பு மூலாதார சக்கர வகுப்பு முதல் வகுப்பு. அது கட்டண வகுப்பு. கட்டணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்லிடுவாங்க. அப்ப இன்றைக்கு இந்த அறிமுக வகுப்பில் இந்த சக்கரங்களை பற்றியும் இதனுடைய விளைவு என்ன, இதை ஏன் நாம செய்யணும், இதை எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள், இது என்ன செய்யும் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய வண்ணம் என்ன, இதனுடைய தன்மை என்ன, பஞ்சபூதங்கள்ல இது என்ன தன்மையை கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம தெரிந்து கொண்டோம். உங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால், ஆர்வம் இருப்பவர்கள் மட்டும், ஏன்னா எல்லாரையும் நாம கட்டாயப்படுத்த முடியாது, அவர்களுக்கு விருப்பம் இருப்பவர்கள் மட்டுமே நீங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம்.
மூலாதாரம் என்ற வகுப்பு தொடங்கவிருக்கிறது. அதில் மூலாதாரத்தை பற்றிய மூலாதார சக்கரம் என்ன, அதனுடைய பீஜ மந்திரம் என்ன, அதனுடைய வண்ணம் என்ன, அதனுடைய உணவு என்ன, அதை எப்போது செய்ய, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அது எந்த நேரம், அது உங்களுக்கு செயல்பட்டிருக்கிறதா, திறந்திருக்கிறதா அல்லது திறக்கப்படவில்லையா என்பதை பற்றிய விஷயம், எல்லா விஷயத்தையும் அந்த வகுப்பில் விளக்கமாக உங்களுக்கு சொல்லித் தரப்படும். எனவே இன்றைக்கு இந்த அறிமுக வகுப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9556293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.